என்னோடய ஸ்டைல் ப்ரான் கிரேவி இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகா, ஒரு 10 பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 துண்டு இஞ்சி, ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா மையம் அரைஞ்சிக்கிட்டோம். நல்லா 2 கரண்டி எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சேர்த்திங்கன்னா தான் நான்வெஜ்ஜுக்கு வந்து டேஸ்ட்டாக. எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம வந்து அரைச்சதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த டைமில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் வீட்டில் மிளகாத்தூள் அரைக்கும்ல, அது மட்டும் 2 ஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், இது 2 மட்டும் போட்டாலே போதும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் 3 போட்டிருக்கேன், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இறாவை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வந்து கிளறி விடுங்க. தண்ணி எல்லாம் பிரிஞ்சிடும், அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்டாப் நிறுத்திடுங்க. இறாவை நம்ம தனியாக எடுத்துப்போம். அந்த தண்ணியை வந்து இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சுண்டட்டும். இறாவை நம்ம போட்டுட்டோன்னா வந்து இறா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால தான் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணுறோம், சரிங்களா? உப்பு வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். இப்போ வந்து நம்ம இறாவை ஆட் பண்ணி 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுவோம். ஃப்ளேம் அதிகமாக வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ்க்கு 2 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.